கட் பண்ண இல்லை கூட நம்ம யாராச்சும் வருவாங்கன்னு வெயிட்டிங்க. நாங்கள் வருவோம் வெயிட்டிங்க. அதுக்காக உங்களுக்கு ஸ்பெஷலாக சாப்பிட்டு இன்னும் ஓகே அன்பு தங்கச்சிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கிறேன்னு சொல்லி விஷ் பண்ணி நீங்கள் இப்போ எப்படி ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அதே போல் எப்போவுமே இருக்கணும். அதோட உங்களோட சேர்ந்து எடுத்த மூமெண்ட்டுகள் நினைவுகள் எல்லாத்தையும் ஒன்றுபடுத்தி ஒரு அழகான ஞாபகத்துக்காக ஒரு சின்ன பேமெண்ட் கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. வணக்கம் அக்கா. ஆல்ரெடி கேக்கெல்லாம் வெட்டி செலிப்ரேஷன் முடிச்சிட்டீங்க ஓல. ஓகே இப்படி வாங்கலாம். கேக்கெல்லாம் வச்சுருக்கிறீங்க. கேக் வெட்டியாச்சோ இல்லாட்டி நாங்கள் வருவோம்னுட்டு எங்களுக்கு ஆண்டி வேண்டி ஸ்பெஷலாக வச்சுருக்கீங்களா? வெட்டி இல்லை. ஓகே இன்றைக்கி வந்து உங்களோட ஸ்பெஷலாக பர்த்டேன்னு சொல்லி கொஞ்சம் கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. அப்போ என்ன கிஃப்ட் அனுப்பியிருப்பாங்க? ஏதாவது ஐடியா இருக்கா? ஒரு ஐடியாவும் இல்லை. அப்போ யார் அனுப்பியிருப்பாங்க? அக்கா எங்கே இருக்கிறாங்க? கனடாவில். அங்கேருந்து வேறு இல்லையே. வீட்டில் யாருக்கெல்லாம் இருக்கீங்க? ஆமாம். அப்போ ஹஸ்பண்ட் கனடாவில். அப்போ ஒரு லவர் அனுப்பினாரோ தெரியலையே. அவரோ தெரியாது. டவுட்டில் சொல்கிறீங்க. ஷுவர் பண்ணி சொல்லணும். அக்கா தான். ஓகே அக்காவுக்கு என்ன பேர்? இல்லை அந்த பேரில் வேறு இல்லை. என்ன ஏதாச்சும் சொன்னோம் உங்களை அந்த மாதிரின்ட்டு? அந்த பேரில் வேறு இல்லையே. வேறு யாரெலாம் இருக்காங்க இங்கே? ஒரு வீட்டில் இருக்க வேறு யார் சரி அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருந்தா? அண்ணோட மகன். என்ன வேறு இருக்கு? இல்லை அவரும் இல்லை. சரி கிஃப்டை பார்ப்போமா என்ன வந்திருக்காண்டு. என்ன வந்திருக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா உங்களுக்கு? சும்மா சொல்லுங்களேன். அப்போ அதுக்காக உங்களுக்கு ஸ்பெஷலாக சாப்பிட்டு இன்னும் ஹெல்த்தியாக இருக்குது சொல்லி ஒரு பெரிய ஃப்ரூட் பாஸ்கெட் ஒன்று வந்திருக்குது. காணுமா? ஓகே அடுத்த கிஃப்டையும் பார்ப்போமா? ஓகே இதுக்குள்ளே என்னவா இருக்கும்? சாரி இல்லை. அப்போ சாரி இல்லாட்டிக்கு எடுத்துக்கொள்ள மாட்டீங்களா? இல்லை திருப்பி தந்துடுவீங்களா? சாரி என்ன மட்டும் தான் வேண்டுவீங்களா? சரி ஓகே ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். பாக்கெட்டை கிழிச்சிடுங்க பரவாயில்ல. கேக் கட் பண்ண இல்லை கூட நம்ம யாராச்சும் வருவாங்கன்னு வெயிட்டிங்க இல்லாட்டிக்கு? அப்போ நாங்கள் வருவோம்ட்டு வெயிட்டிங்க. ஷெல்வர் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு விரிச்சு பாருங்கள். பிடிச்சிருக்கா? சைஸ் எல்லாம் ஓகேயா? கலர் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா பாருங்க. விரிச்சு பாருங்கள். செட் ஆகுமா என்ன மாதிரி இருந்து? செட் ஆகுமா? ஓகே. அப்போ உங்களுக்காக ஸ்பெஷல் கிஃப்டையும் பார்ப்போமா? விஷ் ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணி உங்களுக்காக ஒரு அழகான கேக் ஒன்றும் கொடுத்து விட்ருக்காங்க. கேக் நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குது. ஒரு கேக்கில் தேடி பார்க்குறீங்க போல். பேர் ஏதாவது போட்டிருக்காங்களோ என்னென்று கொடுத்து விட்ருப்பாங்கன்ட்டு. சரி நீங்கள் ரொம்ப நல்லா பாட்டு படிப்பீங்களான்னு கேள்விப்பட்டமே. என்ன நல்லது. உங்களோட நல்ல இனிமையான குரலாம் உங்களோட பாட்டுக்கு உங்களோட குரல் கேட்டுக்கு என்ன காலமாக இப்போ ஒரு சாங் உண்டு தனக்காக படிக்க சொல்லி சொன்னவன். ஓ உண்மையாக தான். என்ன இப்படி சொல்கிறீங்க? ஒரு உங்களுக்காக இவ்வளோ திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி உங்களோட பர்த்டே விஷ் பண்ணி கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்யணும்னு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சின்ன சாங் தானே. நீங்கள் நல்ல பாடகன்லாம் கேள்விப்பட்டாங்க. அப்போ யார் கொடுத்து விட்டுருப்பாங்க அப்படி சொல்லி? அக்கா தான். கடைசிருந்தோம் ஆக்களை மாத்திரம் ஐடியா இல்லை. அக்கா மட்டும்தான் அப்படியா? ஏன்னா ஒவ்வொரு வருஷம் அப்படி ஏதாவது ஸ்பெஷலாக கொடுத்து விட்ருவாங்க அப்படியா? ஓகே இப்போ உங்களோட அக்கான்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன ஸ்பெஷலாக சொல்லிவிட போகிறீங்க? ஒருவேளை உங்களோட ஹஸ்பண்டாக இருந்தால் என்ன செய்வீங்க? யாராச்சும் சொல்லணும். ஒருவேளை உங்களோட ஹஸ்பண்ட் தான் இதெல்லாம் அனுப்பி வச்சுட்டு அனுப்பிங்க. அப்புறம் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? அப்போ இதை அனுப்பி விடாரு மேலே சுடஞ்சு போயிடுவார். மிஸ் யூ அவ்வளோதானே. வேறு ஒன்றும் இல்லையா ஸ்பெஷலாக? ஓகே அப்போ ஃபைனல் கிஃப்ட்டை பார்ப்போமா? அந்த ஃபைனல் கிஃப்ட்டில் வந்து யாரண்டி இருக்குது. அப்போ அதை பார்த்தா உடனே ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே இதுக்குள்ள என்ன மாதிரியான கிஃப்ட் இருக்குன்னு எதிர்பார்ப்பு? ஃப்ரேம் தான். ஃப்ரேமுக்குள்ளே என்ன மாதிரி இருக்கும்? சரி ஓப்பன் பண்ணி பார்ப்போம்.
ஓகே, அன்பு தங்கச்சிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு சொல்லி விஷ் பண்ணி நீங்கள் இப்போ எப்படி ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அதே போல் எப்போவுமே இருக்கணும். அதோட உங்களோட சேர்ந்து எடுத்த மூமெண்ட்டுகள் நினைவுகள் எல்லாத்தையும் ஒன்றுபடுத்தி ஒரு அழகான ஞாபகத்துக்காக ஒரு சின்ன ஃப்ரேம் ஒன்று கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ அவங்க உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களாம். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்ணுவோம்னு நான் சொல்லியிருந்தவங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஸ்பெஷலாக சொல்லிவிட போகிறீங்களா? ஏன் பிடிக்காதா? கோவமா? அவ்வளோ பிடிக்கும், சொல்ல வார்த்தை இல்லை, அப்படி அந்தளவு பிடிக்கும். அப்போ ஏதாவது நீங்கள் மெமரிஸ் அந்த மாதிரிண்டா சொல்லி விட்றேன்டா. அவ்வளோ பிடிக்கும். ஓகே, என்ன இது ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கு? ஒரு உங்களோட அக்காவும் இப்போ எங்களோட வந்திருந்திருந்தா சான்ஸ் இப்போ கிட்ட எல்லாம் பண்ணாங்க. ஓகே, அவங்க வந்து உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களாம். ஸோ உங்களோட இருந்த மூமெண்ட்டுகளை வந்து அடிக்கடி நினச்சி பார்த்து அவங்களுக்கு ரொம்பவே ஃபீலிங்காக இருக்குமா. ஸோ இந்த பர்த்டே தான் வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி விஷ் பண்ணி இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ தான் கூட இல்லாட்டிக்கும் தான் வந்து எப்போவுமே அதே அன்பு பாசம் உங்களுக்கு கூட இருக்குமா. ஸோ என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பிடுவாங்க. நாங்கள் கேக் கட் பண்ணுவோம்மா? தம்பியாக்கள் எல்லோரும் சேர்ந்து ஹாப்பி பர்த்டே சாங் படிக்கணும், சரியா? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் தங்கச்சி, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஓகே, ஹாப்பியா? அப்போ உங்களுக்கெல்லாம் தெரியுமா யார் அம்மாவுக்கு கிஃப்ட் அனுப்பி விட்ருக்காங்கன்ட்டு? தெரியுமா? ஓகே, எங்கே இருக்காங்க? கனடாவில். ஓகே, அவங்கள உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்குமா? அப்போ உங்களோட பர்த்டேக்கு இந்த மாதிரி ஒன்று அனுப்பிவிட இல்லையா? அனுப்பிடுவாங்களா? இல்லாட்டி இனித்தான் பர்த்டே வருமா? அனுப்பிடுவா. ஓகே, அப்போ உங்களோட பெரியம்மா அம்மாவுக்கு இவ்வளோ இல்லை அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஸோ ஸ்பெஷலாக ஏதாவது சொல்லிவிட போகிறீங்களா? தேங்க்யூ. ஓகே, ஓகேக்கா, நீங்களும் ஹாப்பி தானே? ரொம்ப ஹாப்பி. அப்போ நாங்களும் போயிட்டு வரோம், நீங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். இல்லைக்கா, ஓகே, நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போகணும், கொஞ்சம் லேட் ஆகிட்டு தானே நாங்கள் வரோம்.